தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையை கேட்போமா? தகப்பன் தன் வலது கையை எப்பிராயீமுடைய தலையின் மேல் வைத்ததை யோசேப்பு கண்டு, அது தனக்கு பிரியமில்லாதபடியால் எப்பிராயீமுடைய தலையின் மேல் இருந்த தன் தகப்பனுடைய கையை மனாசேயினுடைய தலையின் மேல் வைக்கும்படிக்கு எடுத்து. ஆதியாகமம் 48:17. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வசனத்தின் நிமித்தமாய் நம்மளை தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. எபிராயமுடைய தலையை யாக்கோபு ஆசீர்வதிக்கிறான். அப்பொழுது யோசேப்பு தலையிட்டு அவனுடைய ஆசீர்வாதத்தை எடுக்க நினைக்கிறான். அப்போது யாக்கோபு அதுக்கு என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, நான் இவனை ஆசீர்வதிக்கிறேன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கிறேன், கர்த்தர் தான் இது சொன்னாருன்னு அவர் ஆசீர்வதிக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்களே பாருங்க, யோசேப்பு அவனுடைய சொந்த அப்பாவா இருந்தும் அவனை நம்பல. அதே மாதிரி சில பேர் நம்மளை நம்பாம இருக்கலாம். நம்ம ஆசீர்வாதங்களை, இவனுக்கு இந்த ஆசீர்வாதம்லாம் கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைக்கலாம். ஆனா நிச்சயமா தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிமித்தமாய் நமக்கு அந்த ஆசீர்வாதம் வந்து சேரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக நிறைவேறும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.